வெல்கம் டு பார்ட் 4. நம்ம லாஸ்ட் பார்ட்டில் இந்த STM32F411 மைக்ரோ கண்ட்ரோலரோட இன்டர்னல் ஆர்கிடெக்சர் பற்றி பார்த்தோம். இந்த பார்ட்டில் இந்த கண்ட்ரோலரோட மெமரி மேப் பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். நம்மளோட ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிளில் எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 டேபிள் ஒரு 15 டேபிள்னு ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேபிள்ஸ், அது சர்வீஸபிள் டேபிள்ஸ் வந்து இருக்க முடியுமோ, அதுக்கு மேலே போட்டால் கன்ஜஸ்டடாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 டேபிள் தான் போட முடியும், ஒரு 15 டேபிள் தான் போட முடியுன்ற ஒரு லிமிடேஷன் இருக்குது. ஸோ அந்த சர்வீஸபிள் டேபிள்ஸ்னு பார்த்தா அது அதோட மேக்ஸிமம் டேபிள் எவ்வளோ இருக்கோ அதுதான் அதோட சர்வீஸபிள் லிமிட். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலருக்கும் அதோட கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ ரீஜன்ஸ் மட்டும்தான் நான் சர்வீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. இப்போ கண்ட்ரோலரில் நம்ம 8-பிட் கண்ட்ரோலர், 16-பிட் கண்ட்ரோலர், 32-பிட் கண்ட்ரோலர்னு முன்னாடி பார்த்தோம். ஸோ இப்போ நம்மளோட யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் வந்து 32-பிட் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இது சர்வீஸபிள் பண்ணக்கூடிய அட்ரஸஸ், அது வந்து ஒரு லிமிடேஷன் இருக்குது. ஸோ நம்மளோட 32-பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் 2^32. ஸோ 2^32 அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 GBக்கான அட்ரஸ் ஸ்பேஸ். அதாவது 4294967296 இவ்வளோ அட்ரஸ் ரீஜன்ஸை வந்து நம்ம கண்ட்ரோலரால் அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த அட்ரஸ்க்கு போய் இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன டேட்டா இருக்குதுன்னு நம்ம சிபியூவால் கேட்க முடியும். அதாவது உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமலில் ரெப்ரசன்ட் பண்ணால் 00000000 இருந்து உங்களுக்கு அப் டு FF. ஸோ 32-பிட் அட்ரஸ். ஸோ இந்த 4 GBக்கான ஸ்பேஸை வந்து நம்ம சிபியூவால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் அட்ரஸபிள் மெமரி. ஸோ இந்த என்டையர் 4 GB அட்ரஸ் ஸ்பேஸை வந்து நம்ம சிபியூ வந்து அக்சஸ் பண்ண போகுது. இப்போ இந்த அட்ரஸ் ஸ்பேஸுக்குள்ளே தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் மெமரியிலேருந்து ஒரு பர்டிகுலர் மெமரி லொக்கேஷன்லேருந்து ஒரு டேட்டாவை எடுக்கணும்னா அந்த அட்ரஸும் இந்த ரீஜனுக்குள்ளே தான், இந்த 4 GB ரீஜனுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்கணும். அதே மாதிரி SRAMலேருந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையோ இல்லை ஒரு டேட்டாவையோ எடுக்கிறோம்னா கூட அதுவும் இந்த அட்ரஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இது போக உங்களுக்கு சிஸ்டம் பஸ் வழியாக நம்ம பெரிஃபரல்ஸோடு கம்யூனிகேட் பண்ணுறோம்ல, நம்ம I2Cயோ இல்லை SPI வழியாவோ நம்ம ஏதாவது ஒரு டேட்டாவை வந்து வாங்குகிறோம் இல்லை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பெரிஃபரலுக்கான அட்ரஸும் இந்த 4 GB ஸ்பேஸ்க்குள்ளே ஏதோ ஒரு ஸ்பேஸில் இருக்க போகுது. ஸோ நம்மளோட STM32F411 மைக்ரோ கண்ட்ரோலரில் இந்த 4 GB மெமரி ஸ்பேஸை 8 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. 0.5 GB 0.5 GB அப்படின்னு சொல்லிட்டு 8 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 512 MB இந்த பிளாக் வந்து பிளாக் 0ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு ஒரு 512 MB, மேபி இது வந்து பிளாக் 1ன்னு வச்சுக்கலாம். இன்னொரு ஒரு 512 MB பிளாக் 2ன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அப் டு பிளாக் 7 வரைக்கும் வரும். நம்ம பேஸ் 0லேருந்து எடுத்துக்கிறதுனால 512 MB பிளாக் 7 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பிளாக் 0ல் என்ன இருக்குது, பிளாக் 1ல் என்ன இருக்குது, ஸோ இந்த ஒரு பிளாக்லையும் அவங்க என்ன மேப் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம ரெஃபரன்ஸ் மேனுவலில் பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். ஆல்ரைட், இப்போ மறுபடியும் நம்ம வந்து STM32F411 மைக்ரோ கண்ட்ரோலரோட டேட்டா ஷீட்டுக்கு வந்துடலாம். இப்போ இந்த டேட்டா ஷீட்டில் இந்த செக்ஷன் 5 மெமரி மேப்பிங்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் பார்த்தோம்னா நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலரோட ஓவரால் மெமரி மேப் வந்து எப்படி இருக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மெமரி மேப்பில் வந்து நம்மளுக்கு 0லேருந்து FF வரைக்கும் உங்களுக்கு 4 GB அட்ரஸபிள் மெமரி ஸ்பேஸை வந்து பிரிச்சிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 512 MB பிளாக்ஸாக மொத்தம் 8 பிளாக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 பிளாக் மாதிரி தான் தெரியும். ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த ரிசர்வ்டு ஏரியா வந்து ஆக்சுவலாக 1.5 GB. ஸோ 3 512 MB பிளாக் வந்து இவங்க ரிசர்வ் பண்ணிட்டாங்க. இது ஏன் ரிசர்வ் பண்ணிட்டாங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். பட் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் 0ல் பார்த்தோம்னா ஒரு 512 மெகாபைட்ஸ்க்கு வந்து கோட் மெமரி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த 512 மெகாபைட்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ப்ரோக்ராம்காண்டி கொடுத்துருக்காங்க, கோடுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம டேட்டா ஷீட்டில் பார்த்தப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா நம்மளோட கண்ட்ரோலரில் 512 KB ஆஃப் ஃப்ளாஷ் மெமரி தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு 512 மெகாபைட்ஸ்க்கான ஏரியா வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து அந்த சிபியூவோட ஆர்கிடெக்சர் அலோவ் பண்ணுற ஒரு சைஸ். நீங்கள் 512 மெகாபைட்ஸ்க்கான ஃப்ளாஷை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த கண்ட்ரோலர் அந்த சைஸ் வந்து மாறுபடும். ஸோ இந்த பர்டிகுலர் கண்ட்ரோலரில் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தா இந்த 512 மெகாபைட்ஸில் வெறும் 512 KB தான் இவங்க வந்து இந்த ஃப்ளாஷ்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா அலையாஸ்டு டு ஃப்ளாஷ் சிஸ்டம் மெமரி ஆர் SRAM டிபெண்டிங் ஆன் பூட் பின்ஸ். ஸோ இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த நம்பர்ஸை நீங்கள் ரிசால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 512 KBன்னு கிடைக்கும். ஸோ இந்த 512 KB ஆஃப் மெமரியை வந்து இட்ஸ் அலையாஸ்டு டு ஃப்ளாஷ் மெமரி ஆர் சிஸ்டம் ஆர் SRAM மெமரி டிபெண்டிங் ஆன் பூட் பின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த 512 MBயை இந்த மாதிரி அவங்க பிரித்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே மொத்தமாக 512 மெகாபைட்ஸ்க்கான பிளாக் 0 கோட் மெமரிக்கானது. ஸோ இதில் இங்கே அலையஸ்டு டு ஃப்ளாஷ் அப்படின்னா என்னென்னா, ஃப்ளாஷ் மெமரி இங்கே இருக்குது, இந்த அட்ரஸில் இருக்குது. அதாவது 8 மில்லியன்லேருந்து ஆரம்பித்து ஒரு 512 KB வரைக்கும் ஆனால் அந்த மெமரி வந்து ஃப்ளாஷ் மெமரிக்கு வந்து அவங்க ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிஸ்டம் மெமரின்னு சொல்லிட்டு இன்னொரு மெமரி இருக்குது, அது என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஆப்ஷன் பைட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இடையில ரிசர்வ்னு சில மெமரி வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரிசால்வ் பண்ணிங்கன்னா, இந்த அட்ரஸ்லாம் ரிசர்வ் பண்ணிங்கன்னா, இந்த ஃப்ளாஷ் மெமரி தான் ஆக்சுவலாக உங்களுக்கு 8 மில்லியனில் ஆரம்பிக்கிற இந்த அட்ரஸில் தான் உங்களோட ஆக்சுவல் ஃப்ளாஷ் மெமரி இருக்கும். உங்கள் ப்ரோக்ராம் வந்து அங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் அதுக்கான ஒரு விர்ச்சுவல் அட்ரஸஸை வந்து அவங்க இந்த அட்ரஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் பவர் ஆன் பண்ண உடனே பூட்டப் ஆகுது இல்லையா, உங்கள் கண்ட்ரோலர் பூட்டப் ஆகுது இல்லையா, அந்த பூட் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு 2 பின்ஸ் இருக்குது. அந்த 2 பின்ஸில் தான் அவங்க வந்து என்ன மாதிரி பூட் கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் டேட்டா ஷீட்லேயே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் பூட் மோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செக்ஷன் 3.13 பூட் மோட்ஸ்னு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறப்ப பூட் மோட்ஸ் ஆர் யூஸ் டு செலக்ட் 1 out of 3 பூட் மோட்ஸ். அதாவது நீங்கள் பூட் பண்ணுறத ஃப்ளாஷ் மெமரியிலேருந்து பண்ணலாம், சிஸ்டம் மெமரியிலேருந்து பண்ணலாம், எம்பெடட் எஸ்ராம்லேருந்தும் நீங்கள் பூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3 விதமாக நீங்கள் பூட் பண்ணுறத இந்த பூட் பின்ஸ் வழியாக சொல்லலாம். அதாவது இந்த பின் வழியாக நீங்கள் எந்த மெமரியிலேருந்து பூட் பண்ணுறீங்கன்றது சொல்லலாம். ஸோ இப்போ பூட் மோட்னு உங்களுக்கு தெரியுது, பூட் பின்ஸ்னால் என்ன? ஸோ இந்த பூட் கான்ஃபிகரேஷனில் இந்த STM32F4 மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் இம்ப்ளிமெண்ட் அ ஸ்பெஷல் மெக்கானிசம் டு பி ஏபிள் டு பூட் ஃப்ரம் அதர் மெமரிஸ் லைக் த இன்டர்னல் SRAM இல்லையா. ஸோ இப்போ இந்த 2 பின்ஸ் வந்து இந்த கண்ட்ரோலரில் இருக்குது. ஸோ இந்த போர்டில் இவ்வளோ பின்ஸ் இருக்குது இல்லையா, இதில் 2 பின் வந்து இந்த பூட் 0 பூட் 1 அப்படிங்கிற 2 பின். இந்த பின்னை நீங்கள் ஹை பண்ணுறதும் லோ பண்ணுறது மூலமாக இந்த பூட் மோடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு ஃப்ளாஷ் மெமரி மெயின் ஃப்ளாஷ் மெமரியிலேருந்து நீங்கள் பூட் பண்ணுறீங்கன்னா இந்த பூட் 0 பின்னை மட்டும் 0 பண்ணால் போதும். இந்த பூட் 1 பின்னை நீங்கள் 1 பண்ணாலும் சரி 0 பண்ணாலும் சரி, நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் ஸ்டார்ட் அப் ஆன உடனேமே இது ஃப்ளாஷ் மெமரியிலேருந்து தான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இதுவே உங்கள் பூட் 0 பின் 1 இருந்து இந்த பூட் 1 பின்னோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா, லோ வேல்யூவாக இருந்ததுன்னா, உங்களோட பூட் மோடு வந்து இப்போ சிஸ்டம் மெமரிக்கு போயிடும். ஸோ சிஸ்டம் மெமரின்றது என்னன்றதை நான் சொல்கிறேன். பட் இப்போ பூட் மோடு ரெண்டுமே வந்து இப்போ 2 பூட் பின்ஸுமே வந்து 1 இருந்ததுன்னா உங்களுக்கு எஸ்ட்ராம்லேருந்து பூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாகவே வந்து இந்த ஃப்ளாஷ் மெமரிலேருந்து தான் பூட் பண்ணுவோம். அதனால் பை டிஃபால்ட் நம்ம இந்த பூட் 0 பின் வந்து 0ல் தான் இருக்கும், லோ வேல்யூவில் இருக்கும். ஸோ அதனால் மெயின் ஃப்ளாஷ் மெமரிலேருந்து இது பூட் ஆகும். சரி, இப்போ இந்த சிஸ்டம் மெமரினா என்ன? இதில் பூட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்? ஸோ இந்த டேட்டா ஷீட்லேயே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம்னா, சிஸ்டம் மெமரின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு இதோட சைஸ் கூட இங்கே போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. இங்கே சிஸ்டம் மெமரி வந்து உங்களுக்கு 30 KB இருக்குது. நம்ம ஃப்ளாஷ் மெமரியோட சைஸ் வந்து 512 KB. இது வெறும் 30 KB தான் இருக்குது. ஸோ இதில் பூட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்? உங்களுக்கு 30 KBக்கான ஒரு மெமரி இருக்குது. ஸோ அதில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு பூட் லோடர் இருக்கும். ஸோ இந்த பூட் லோடர் வந்து நீங்கள் பழைய செட் ஆஃப் பாக்ஸஸ் அப்புறம் டிவிடி பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு USB போர்ட் இருக்கும். நீங்கள் அந்த USB போர்ட்டில் லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர் போட்டு நீங்கள் வந்து அதில் டிவியில் வர ஆப்ஷனை வச்சு நீங்கள் அதோட ஃபர்ம்வேரை வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பை சப்போர்ட் பண்ணுற, இந்த மாதிரி ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ணுற அந்த செட்டப்பை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பூட் லோடர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் மோட் மாதிரி ஒரு கண்ட்ரோலரில். ஏன்னா நார்மலாக நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணிகிட்டு இருக்கப்ப ஒரு ஃப்ளாஷ் மெமரியிலேருந்து நம்ம கோட் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கப்ப இந்த ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், ஆல்மோஸ்ட் முடியாதுன்னே கூட வச்சுக்கோங்களேன். பட் இந்த மாதிரி ஒரு பூட் லோடரில் நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மெமரிக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கோட் உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக, அதாவது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் கூட அதில் இருக்கும். அந்த ஃபர்ம்வேரை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ஃபர்ம்வேரோட இன்டிகிரேட் செக் பண்ணுறதுக்கோ அதெல்லாம் நீங்கள் எல்லாமே இந்த பூட் லோடர்லேயே பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பழைய ஃபர்ம்வேரை ரீப்ளேஸ் பண்ணி இந்த புது ஃபர்ம்வேரை போடுறதுக்கு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பூட் லோடர் ஆப்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக பூட் லோடரில் இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணலாம். பட் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க வேண்டாம். உங்களுக்கு மெயினாக இந்த பர்டிகுலர் மெமரியிலேருந்து நீங்கள் பூட் பண்ணுறப்ப உங்களால் ஃபர்ம்வேர் வந்து ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்க முடியும்னு மட்டும் இப்போ தெரிஞ்சால் போதும். இங்கே டேட்டா ஷீட்டில் பார்த்தோம்னா நான் பூட் லோடர் வந்து நான் USB ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன் இல்லையா, பட் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாஷ் மெமரியை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு, அதாவது உங்கள் ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் USART வழியாகவும் பண்ணலாம், USB வழியாகவும் பண்ணலாம், I2C வழியாகவும் பண்ணலாம்,
SPI வழியாகவும் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ணுறதுக்கு. வெறும் USB மட்டும் இல்லை, மற்ற சில ஆப்ஷனும் இருக்குன்றதுக்காண்டி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா பெரிஃபரல்ஸில் இருந்தும் நம்ம ஃபர்ம்வேரை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் சிஸ்டம் மெமரி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் அட்ரஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ரிசர்வ்டாக இருக்குது. இந்த ரிசர்வ்டு மெமரியோட சைஸே உங்களுக்கு 125 MB கிட்ட இருக்குது. இந்த 125 MBங்கிறது வந்து நீங்கள் என்ன தான் ரீட் பண்ணாலும் ரைட் பண்ணாலும் எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. இது ஜஸ்ட் வந்து இந்த சிபியோட ஆர்கிடெக்சர் வந்து இந்த அட்ரஸஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ண முடியுதுன்றதுக்காண்டி இருக்கிறது தானே தவிர, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வெண்டர் ST வந்து இந்த மெமரியை ஃபிசிக்கலாக வந்து அவங்க ரியலைஸ் பண்ணல. ஸோ அதனால இந்த மெமரியை வந்து அவங்க ரிசர்வ்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃப்ளாஷ் மெமரி வந்து உங்களுக்கு 512 KBக்கு இருக்குது. அப்புறம் மறுபடியும் ஒரு 300 odd MBs வந்து அவங்க ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் சிஸ்டம் மெமரி ஒரு 30 KBக்கு இருக்குது. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஏரியா வந்து அவங்க ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் எக்ஸ்பேன்ஷனுக்காண்டி அல்லது ஹையர் வெர்ஷன் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் யூஸ் பண்ணுறதுக்காண்டி. அப்புறம் ஆப்ஷன் பைட்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ரிசர்வ்டு இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு 512 MBயோட டிஸ்கிரிப்ஷன். இதில் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. பட் ஆப்ஷன் பைட்ஸ்னால் என்ன? அதையும் நீங்கள் வந்து உங்கள் டேட்டா ஷீட்லேயே போய் தேடலாம். ஆப்ஷன் பைட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் பைட்ஸுங்கிறது வந்து கான்ஃபிகர்ட் பை த எண்ட் யூசர் டிபெண்டிங் ஆன் த அப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அதாவது ஆக்சுவலாக லெவல் 0ன்னு ஒரு மோட் இருக்குது, அது நோ ப்ரொடெக்ஷன். இதுதான் பை டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறப்ப நம்ம கோட் எழுதுகிறோம், ஃப்ளாஷ் பண்ணுறோம், டீபக் பண்ணுறோம், மறுபடியும் அதை எரேஸ் பண்ணுறோம், அப்புறம் மறுபடியும் டீபக் பண்ணுறோம், ஃப்ளாஷ் பண்ணுறோம், அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இதில் எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லை. நீங்கள் டீபக் பண்ணுறப்போ உங்களோட ஃப்ளாஷ் மெமரி எல்லாத்தையுமே நம்ம ரீட் பண்ணி அதில் என்ன கண்டென்ட்ஸ் இருக்குது எல்லாமே பார்க்குறோம் இல்லையா? இது யாருனாலும் நீங்கள் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒரு கோடை நீங்கள் எழுதி லெவல் 0 ப்ரொடெக்ஷனில் போட்டுட்டு மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணிட்டீங்கன்னா யார் வேணாலும் அந்த ஃப்ளாஷ் மெமரியை வந்து ரீட் பண்ணி உங்களோட கோடை வந்து மறுபடியும் டீகம்பைல் பண்ணி எடுத்துட முடியும். ஸோ அதுக்கு வந்து ப்ரொடெக்ஷனே கிடையாது. உங்களோட ப்ரொப்ரைட்ரி ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, சாஃப்ட்வேரில் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் எக்ஸ்போஸ் ஆகிடும். ஸோ அதுதான் இந்த லெவல் 0 நோ ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் பைட்ஸில் நீங்கள் இந்த வேல்யூ செட் பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம்ஸை வந்து எனேபிள் பண்ண முடியும். லெவல் 1 ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் ஃப்ளாஷ் மெமரியிலேருந்து நீங்கள் எதையும் ரீட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து உங்கள் கோடெலாம் எக்ஸிக்யூட் ஆகும், பட் நீங்கள் டீபக் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஐ திங்க் லெவல் 1ல் நீங்கள் ஈஸியாக எரேஸ் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன் மறுபடியும். ஏன்னா நீங்கள் ரீட் பண்ண முடியாது ஃப்ளாஷை டீபக் பண்ணுறதுக்கு, பட் நீங்கள் எரேஸ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் லெவல் 2ல் வந்து சிப் ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டீபக் பண்ண முடியாது, பூட் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸும், அதாவது ரேம்லேருந்து பூட் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸும் அவங்க டிசேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷனை வந்து நீங்கள் செட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் பைட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இது பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான சைஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது C000 7 வரைக்கும் இருக்குது. அதாவது மொத்தம் 8 பைட்ஸ் தான் இந்த ஆப்ஷன் பைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 பைட்ஸில் நம்ம என்னென்ன மாதிரி வேல்யூ செட் பண்ணுறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ், அப்புறம் இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, வாட்ச் டாக் அதெல்லாம் இருக்குது. பட் அதை பற்றி இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டாம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பைட்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனலாக சில ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரு மெமரின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மெமரியை கூட நீங்கள் அப்டேட் பண்ணி சில கண்ட்ரோல்ஸ் வந்து மாற்ற முடியும். அடுத்து 512 மெகாபைட்ஸ் பிளாக் பார்த்தோம்னா SRAM இருக்குது. ஸோ இந்த 512 மெகாபைட்ஸ் பிளாக் வந்து ஃபுல்லாகவே SRAMகாண்டி அலோகேட் பண்ணியிருக்காங்க. பட் அகெயின் நம்ம ஃப்ளாஷ் மெமரிக்கு சொன்ன மாதிரியே தான் இந்த ஃபுல் மெமரியை வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளோட SRAMோட சைஸ் பார்த்தோம்னா 128 கிலோபைட்ஸ் தான். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். SRAM வந்து 128 கிலோபைட்ஸ். இது ஏன் அலையஸ்டு பை பிட் பேண்டிங் சொல்கிறாங்கன்னா, பிட் பேண்டிங்கிறது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர், அதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். பட் இந்த SRAMோட சைஸ் வந்து 128 KB, அதாவது 20 மில்லியன்லேருந்து ஆரம்பித்து ஒரு 128 KB அடிஷ்னலாக ஆட் பண்ணிங்கன்னா அதோட மெமரி ஸ்பேஸ் வரைக்கும் உங்களுக்கு SRAM இருக்குது. இது போக மீதி இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த 512 MBயில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிசர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் SRAMக்கான பிளாக். ஸோ அடுத்த பிளாக் பார்த்தோம்னா உங்களுக்கு பெரிஃபரல்ஸ்க்காண்டி இன்னொரு 512 மெகாபைட் பிளாக் இருக்குது, பிளாக் 2. அது வந்து இந்த அட்ரஸ்லேருந்து ஆரம்பித்து 40 மில்லியன்லேருந்து ஆரம்பித்து ஒரு 512 MB வரைக்கும் அது போகுது. ஸோ இந்த பெரிஃபரல்ஸ் என்னென்ன பெரிஃபரல்ஸுன்றதை இங்கே இன்னொரு எக்ஸ்பான்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 40 மில்லியனில் பார்த்தோம்னா உங்களுக்கு APB1 பெரிஃபரல்ஸ் இருக்குது, APB1 பெரிஃபரல்ஸ் இங்கே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் APB2 பெரிஃபரல்ஸ் இங்கே மேப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் AHB பெரிஃபரல் இங்கே மேப் பண்ணியிருக்காங்க. AHB2 பெரிஃபரல்ஸை இங்கே மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா
ரிசர்வ்டு ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஏரியா வந்து சரி, அடுத்த பிளாக் போகிறதுக்கு முன்னாடி இந்த பிளாக்கே முடிச்சிடலாம். இவங்க கொஞ்சம் டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் தப்பாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு 5FFF வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஃபுல் இதுவும் இங்கே காமிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் தப்பாக இருக்குது டாக்குமெண்ட்டில். பட் இருந்தாலும் நம்ம இந்த பிளாக் 2 பற்றி மட்டும் இப்போ பேசலாம். ஸோ இந்த 512 MB பிளாக்ல உங்களுக்கு AHB APB பெரிஃபரல்ஸ் வந்து மேப் பண்ணியிருக்காங்க. APB பெரிஃபரல்ஸில் என்ன இருக்குது, கொஞ்சம் கீழே வந்தோம்னா உங்களுக்கு AHB AHB1 APB2 APB1. ஸோ 40 மில்லியனில் வந்து ஆரம்பிக்கிற இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து உங்களுக்கு டைமர் 2 பெரிஃபரில் வந்து இந்த அட்ரஸ் ரேஞ்சில் வந்து மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸில் வந்து என்ன இருக்குது, இதோட சைஸ் பார்த்தோம்னா 3FF. ஸோ 3FF பார்த்தோம்னா 1 KB. ஸோ டைமர் 2க்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 KB ஆஃப் மெமரியை வந்து அவங்க அட்ரஸபிள் மெமரியை வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் டைமர் 2ஓட பேசணும்னு நினச்சேன்னா இந்த அட்ரஸ் ரேஞ்சில் போய் அங்கே இருக்கிற ஒரு ரெஜிஸ்டரில் தான் பேசுவேன். அதே மாதிரி டைமர் 3ல் போய் பேசணும், டைமர் 3 நான் கண்ட்ரோல் பண்ணணும், அதில் இருக்கிற ஃபீச்சரை வந்து நான் மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த அட்ரஸ் ரேஞ்சில் இருக்கிற ரெஜிஸ்டர்ஸை போய் நான் வந்து மேனிப்புலேட் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு எல்லா பெரிஃபரல்ஸ்க்கும் தனித்தனியான ஒரு அட்ரஸபிள் மெமரி வந்து அதோட ரேஞ்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பெரிஃபரல்ஸ் பற்றியும் நம்ம டீப்பாக பார்க்கலாம் பின்னாடி. ஸோ இங்கே APB2 பெரிஃபரல்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. USART அது எல்லாமே இங்கே இருக்குது. AHB பெரிஃபரல், AHB1 பெரிஃபரலில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த டயக்ராமில் AHB1 பெரிஃபரலில் GPIOஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கு பார்த்துருக்கீங்களா. இந்த GPIO போர்ட்ஸ் எல்லாம் AHB1 பஸ்ஸில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இங்கே காட்டியிருக்காங்க. AHB1ல் உங்களுக்கு GPIO ABCDE எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. அது போக அடிஷ்னலாக சில பெரிஃபரல்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு. AHB2ல் உங்களுக்கு USB கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த அட்ரஸ் ரேஞ்சில் தான் நம்ம யூஎஸ்பியோட பேச முடியும். அதே மாதிரி இந்த அட்ரஸ் ரேஞ்சில், ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த அட்ரஸ் ரேஞ்சில் நான் வந்து GPIO-A பெரிஃபரல்கிட்ட பேச முடியும். அதுக்குள்ளே போய் GPIO-க்குள்ளே போய் அதுக்கு அந்த அட்ரஸ் ரேஞ்சுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், GPIO பற்றி பார்க்குறப்ப பார்க்கலாம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அட்ரஸபிள் மெமரியில் என்னென்ன பெரிஃபரல்ஸ்லாம் மேப் ஆகிருக்கு, என்னென்ன மெமரிஸ்லாம் மேப் ஆகிருக்குன்றது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் ஸ்பேஸில் நம்ம ஒரு மெமரியை வந்து எப்படி ஒரு அட்ரஸ் கொடுத்து ரீடோ ரைட்டோ பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த IO பெரிஃபரல்ஸையும் நம்ம ஒரு அட்ரஸ் கொடுத்து அதோட ரெஜிஸ்டர் அட்ரஸில் போய் நம்ம ரீடோ ரைட்டோ பண்ணுறோம். இந்த இன்புட் அவுட்புட் டிவைஸஸையுமே இந்த பெரிஃபரல்ஸையுமே நம்ம வந்து ஒரு மெமரி மாதிரியே ஒரு அட்ரஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணுற கான்செப்ட்டுக்கு பேர் தான் மெமரி மேப்டு IOன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிசர்வ் செக்ஷன் ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஒரு 1.5 GBக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரிசர்வ் செக்ஷன் 1.5 GBன்னு சொல்கிறேன். இங்கே ஒரு 0.5 GB இருக்குது. ஸோ மொத்தம் 2 GB. ஸோ ஆர்கிடெக்சர் படி பார்த்தோம்னா இந்த மொத்தம் 2 GB வந்து அவங்க என்னவா யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரோக்ராமர் மேனுவல்னு சொல்லிட்டு இன்னொரு மேனுவல் இருக்குது. STM32F4 ஃபேமிலிக்கான ஒரு ஜென்ரிக் ப்ரோக்ராமர் மேனுவல் அது. ஸோ அதில் பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டிவைஸ் 1 GB, அப்புறம் எக்ஸ்டர்னல் ரேம் 1 GBன்னு 2 GBக்கான எக்ஸ்டர்னல் டிவைஸ் அண்ட் ரேம் வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம 1.5 GB வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம் இந்த அட்ரஸ்லேருந்து. ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ரேம் கனெக்ட் பண்ண முடியாது, ரிசர்வ்ட் ஆகிருக்கு. எக்ஸ்டர்னல் டிவைஸில் 0.5 GB கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ மீதி 0.5 GBக்கு வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் மெமரி வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் அவங்க ரிசர்வ்டுன்னு சொல்லாமல் நாட் யூஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வேணும்னா இதில் கனெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் அதில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம். நம்மளுக்கு தேவையானது இந்த பெரிஃபரல் செக்ஷன், ரெஸ்ராம் செக்ஷன், கோட் செக்ஷனில் நம்ம என்ன பண்ண முடியுன்றது தான். ஆல்ரைட், இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிட் பேண்டிங் பற்றி என்னன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ இந்த பிட் பேண்டிங் கான்செப்ட் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ப்ரோக்ராமர்ஸ் மேனுவலுக்கு போயிடலாம். இந்த ப்ரோக்ராமர்ஸ் மேனுவலில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிட் பேண்ட் ரீஜியன் மேப்ஸ் ஈச் வேர்டு, அதாவது 32 பிட் சைஸ் இருக்கிற ஒரு வேர்டை வந்து ஒரு இன்ன பிட் பேண்ட் அலையாஸ் ரீஜியன் டு அ சிங்கிள் பிட் இன் த பிட் பேண்ட் ரீஜியன். ஸோ அலையாஸுங்கிறது ஒரு விர்ச்சுவல் மெமரி, பிட் பேண்ட் ரீஜியனுங்கிறது வந்து ஆக்சுவலான மெமரி. இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கீழே வந்தோம்னா இது வந்து ஒரு SRAM அட்ரஸ், ஓகேங்களா. இது வந்து ஒரு SRAM ரீஜியன். இந்த SRAM ரீஜியன் பார்த்தோம்னா உங்களுக்கு 20 மில்லியன்லேருந்து ஆரம்பித்து அப்படியே போகுது.
இப்போ இந்த 20 மில்லியன் ஆக்சுவலாக வந்து ஒரு பைட்டுன்னு பார்த்தோம்னா 8 பிட்ஸ் இல்லையா? ஸோ அந்த 8 பிட்ஸில் வந்து இங்கே 0 to 7 வரைக்கும் இந்த அட்ரஸில் இருக்குது. அப்புறம் அடுத்த 8 பிட்ஸ், அடுத்த 8 பிட்ஸ், அடுத்த 8 பிட்ஸ். ஸோ இது மொத்தம் ஒரு வேர்டுங்கிறது வந்து 32 பிட்ஸ். இப்போ இன்கேஸ் நீங்கள் அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஆக்சுவலாக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இதில் ஃபுல்லாக வந்து 32 எல்இடிஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 32 எல்இடிஸில் ஒரு எல்இடியை மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மெமரி அட்ரஸ்லேருந்து ஒரு டேட்டாவை வந்து நம்ம ரீட் பண்ணி, அப்புறம் அந்த டேட்டாவை மாடிஃபை பண்ணி, அப்புறம் ஒரு ரெஜிஸ்டரில் அந்த டேட்டாவை ரைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரீட், மாடிஃபை, ரைட் ஆப்ரேஷன் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம் யூஸ்வலாக. ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து எப்போ வேணாலும் ஒரு ஹையர் ப்ரையாரிட்டியான ஒரு ஆள் வந்து அதை இன்டரப்ட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இது வந்து பெரிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த மாதிரி கான்செப்டில் வர்றப்ப, இல்லை இன்டரப்ட் அந்த மாதிரி கான்செப்டில் வர்றப்ப நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இந்த மாதிரி நீங்கள் மினிமமாகவே ஒரு பைட்டாக தான் நீங்கள் ரீட் பண்ணி அதை பண்ண முடியுன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்து இந்த ஒரு பிட்டை வந்து நம்மளால் ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே செட் பண்ணவோ கிளியர் பண்ணவோ முடியும்னா அது ஒரு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன். இதெல்லாம் அட்டாமிக் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வேறு ஒரு ஹையர் ப்ரையாரிட்டி இன்டரப்ட் வந்து இந்த ப்ராசஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இந்த பிட் பேண்டிங் ஆப்ஷன். ஸோ இப்போ இங்கே 20 மில்லியன் அப்படிங்கிற இந்த ஃபிசிக்கல் அட்ரஸ், ஆக்சுவலான SRAM அட்ரஸில் உங்களுக்கு ஒரு பிட்டை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த பிட் 0வோட வேல்யூவை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அதோட அலையஸ் அட்ரஸான இந்த 22 மில்லியன், அதாவது இந்த விர்ச்சுவல் மெமரி அந்த பிட் அலையாஸ் ரீஜன் சொல்கிறாங்க இல்லையா, பிட் பேண்டிங் அலையாஸ் ரீஜன் சொல்லிட்டு, இந்த பிட் அலையாஸ் ரீஜனில் வந்து நான் 22 மில்லியன் வந்து அதை மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 22 மில்லியன் வந்து ஆக்சுவலாக ஒரு வேர்ட் சைஸ்டு அட்ரஸ். அடுத்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 மில்லியன் + 4 அந்த மாதிரி இன்க்ரிமெண்டல் ஆஃப் 4 பைட்ஸ், அதாவது ஒரு வேர்டாக தான் இருக்குது. ஸோ இந்த அட்ரஸில் நீங்கள் ஒரு 32 பிட் வேல்யூவை ரைட் பண்ணிங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் 0 அல்லது 1 மட்டும் தான் ரைட் பண்ண முடியும். ஸோ அதை ரைட் பண்ணிங்கன்னா அது இந்த ஆக்சுவல் ஃபிசிக்கல் அட்ரஸ், அதாவது இந்த 20 மில்லியன்ற இந்த SRAMோட அட்ரஸில் இருக்கிற அந்த பிட் 0வை போய் மாடிஃபை பண்ணும். ஸோ இதுதான் வந்து பிட் பேண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். பட் நான் அந்த எல்இடி எக்ஸாம்பிள் வந்து GPIO சொன்னேன் இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக கரெக்ட் கிடையாது. இங்கே GPIOக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது, அது இன்னமும் ஃபாஸ்ட்டாக பண்ணும். அந்த பிட் செட் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது, அது இன்னமும் ஃபாஸ்ட்டாகவே வந்து இந்த பிட்டை வந்து ஆக்சஸ் ரைட்டோ ரீடோ பண்ண முடியும். பட் அது வந்து GPIO பார்க்குறவ நம்ம பார்க்கலாம். பட் இன்றைக்கி ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பிட் பேண்டிங்கிற கான்செப்ட் தான். இந்த கான்செப்டில் நீங்கள் ஒரு விர்ச்சுவல் அட்ரஸில் நீங்கள் ஒரு பிட்டை செட் பண்ணியோ கிளியர் பண்ணியோ பண்ணுறது வந்து ஆக்சுவலாக இருக்கிற ஒரு மெமரியில் ஒரு பிட்டை போய் அதை அஃபெக்ட் பண்ண போகுது. அதுதான் அந்த கான்செப்ட். ஸோ அடுத்ததாக வந்து நம்மளுக்கு Block 7 இருக்குது 512 மெகாபைட்ஸ்க்கு. இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு Cortex M4 இன்டர்னல் பெரிஃபரல்ஸ், இந்த CPUவோட இன்டர்னல் பெரிஃபரல்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காகவே ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து இருக்குது. இது அந்த CPUவோட இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ்காண்டி இருக்கக்கூடிய ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ். இதுலேயும் பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இதில் நிறையா ரிசர்வ்டு ஏரியா இருக்குது. கொஞ்சம் ஏரியா மட்டும் நம்ம Cortex M4ஓட இன்டர்னல் பெரிஃபரல்ஸ் வந்து மேப் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பெரிஃபரல்ஸ்லாம் இருக்குது இந்த CPUவில், அது எப்படி அதை யூஸ் பண்ணிக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த பிளாக் டயக்ராம், இந்த Cortex M4 கோரோட பிளாக் டயக்ராமில் அது என்னென்ன பெரிஃபரல்ஸ் இருக்குன்றத ஒரு ஹை லெவலில் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த நெஸ்டட் வெக்டர்ட் இன்டரப்ட் கண்ட்ரோலர்னு ஒரு பெரிஃபரல் இருக்குது. அப்புறம் மெமரி ப்ரொடெக்ஷன் யூனிட், DSP யூனிட், FPU யூனிட், அப்புறம் பிரேக் பாயிண்ட் பண்ணுறதுக்கு சீரியல் வயர் டிபக்கர், ஸோ அப்புறம் பஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான அந்த பெரிஃபரல்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த CPUவோட பெரிஃபரல்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் ரீஜனில் வந்து மேப் பண்ணியிருக்காங்க. இந்த Block 7ல் வந்து மேப் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம அவ்வளோவா டைரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம், இது CPUவே மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ இந்த வீடியோவை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்செப்ட் பற்றியும் பேசிடலாம். அதுதான் மெமரி NDNS. ஸோ NDNSனால் என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அட்ரஸ் வந்து லெட்ஸே இது வந்து உங்களுக்கு 8 மில்லியன் வச்சுக்கோங்க, இது 8 மில்லியன். ஸோ அடுத்த அட்ரஸ் வந்து பைட் அட்ரஸபிளாக இருந்த பட்சத்தில் 8 மில்லியன் அண்ட் 1 இருக்கும். அதுக்கு அடுத்தது 8 மில்லியன் அண்ட் 2 இருக்கும். அப்புறம் அடுத்தது 8 மில்லியன் அண்ட் 3. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 4 அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் பைட் அட்ரஸபிளாக. இப்போ எனக்கு ஒரு நம்பர் வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். லெட்ஸே 1 2 ஹெக்ஸாடெசிமலில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த ஒரு 4 பைட் வேர்டு. ஸோ இந்த 4 பைட்ஸை நான் இந்த அட்ரஸ் ரேஞ்சில் வந்து நான் போடுறேன் அப்படின்னா, அது லிட்டில் எண்டியன் ப்ராசஸராக இருந்தால் ஒரு மாதிரி ஸ்டோர் ஆகும், பிக் எண்டியன் ப்ராசஸராக இருந்தால் ஒரு மாதிரி ஸ்டோர் ஆகும்.
நம்மளோட STM32F411 மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு லிட்டில் இண்டியன் ப்ராசஸர். ஸோ லிட்டில் இண்டியன் ப்ராசஸர் என்ன பண்ணுன்னா, இந்த நம்பர்ஸில் பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட்னா இது 78. ஸோ இது LSB, இந்த 1 2 இருக்கிறது தான் MSB. ஸோ இது MSB, இது LSB. ஸோ நம்ம ப்ராசஸர் வந்து ஒரு லிட்டில் இண்டியன் ப்ராசஸராக இருந்தால் இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட் 78 இந்த அட்ரஸோட லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட்டில் போய் உட்காரும், அதாவது 8 மில்லியனில் போய் உட்காரும். இல்லை இது பிக் இண்டியன் ப்ராசஸராக இருந்ததுன்னா இந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட் இருக்கு இல்லையா 1 2 அதுதான் போய் இந்த 8 மில்லியன் பேஸ் அட்ரஸில் போய் உட்காரும், அது பிக் இண்டியன் ப்ராசஸராக இருந்தால். ஸோ நம்மளோட STM32F411 மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு லிட்டில் இண்டியன் ப்ராசஸர். அதனால இந்த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட் 78ங்கிறது இந்த பேஸ் அட்ரஸ் 8 மில்லியனில் போய் உட்காரும். நம்ம ஏதாவது மெமரி ஆப்ரேஷன்ஸ் காப்பி ஆப்ரேஷன் பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பைட் வந்து 78 56 34 12. ஸோ இந்த மாதிரி போய் இந்த பைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அட்ரஸில் போய் உட்காரும். ஸோ இதை தான் நம்ம லிட்டில் இண்டியன் ஃபார்மேட்னு சொல்கிறோம். இதுவே நம்ம வந்து பிக் இண்டியன் ப்ராசஸராக இருந்ததுன்னா இந்த ஆர்டர்ஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். இந்த NDNS ஃபார்மேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டிவைஸஸோட பேசுகிறப்ப உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சில ப்ரோட்டோகால்ஸ் வழியாக ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ்ட்டு பேசுகிறோம் அப்படின்னா அது என்ன ஃபார்மேட்டில் டேட்டா அனுப்புது, பிக் இண்டியன் ஃபார்மேட்டில் அனுப்புதா இல்லை லிட்டில் இண்டியன் ஃபார்மேட்டில் அனுப்புதா, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளும் நம்ம டேட்டா ப்ராசஸிங்கோட ஆர்டரை வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். சில நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸில் நம்ம என்ன மாதிரி டேட்டாவை வந்து சென்ட் பண்ணுறோம், அந்த டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், இது எல்லாமே இந்த NDNS ஃபார்மேட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆல்ரைட், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட பார்க்குறேன். See you again.